ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னென்னா, ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இது காலேஜில் வந்து படிப்பெல்லாம் எப்படி உங்கள் பிள்ளைங்களோட இதை அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு அதை நான் பேசுகிறேன் என்னன்ட்டு. இதில் வந்து டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுறேன். என் பிள்ளைங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது சேமாக இருக்காது. ஏன்னா இந்த ஊரில் வந்து படிப்பு வந்து இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. டிஃப்ரெண்ட்டுனா இங்கே வந்து பப்ளிக் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கிஃப்டட் அண்ட் டேலண்டட் கிட்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு கரிக்குலம் வந்து சாதாரணமாக ரெகுலராக படிக்கிற அதே ஸ்கூலில் ரெகுலராக படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். பட் அங்கே இந்தியாவில் நான் படித்தப்போ, நான் வந்து ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னால் இந்தியாவில் படித்தப்போ அங்கே வந்து நம்மளுக்கெலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்டுனா அந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச் பண்ணுவாங்க, படிக்கணும், டெஸ்ட் வைப்பாங்க, அந்த மாதிரி. இங்கே வந்து அந்த இதே கிடையாது. இங்கே ஆக்சுவலாக வந்து கிளாஸ்லலாம் டெஸ்ட் வைக்கிற அந்த இதே கிடையாது. இது வந்து மெரிட், அதாவது இந்த ஹோம்ஒர்க்கு கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணுறாங்களா அதை வச்சு தான் இவங்களுக்கு மார்க்ஸு. மார்க்ஸ் கிடையாது, கிரேடு. அங்கே வந்து நான் படிக்கும்போது ஒரு சயின்ஸுனால் சயின்ஸ் டீச்சர் வருவாங்க, அந்த பாடத்தை எடுப்பாங்க, அப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுவோம், படிச்சுட்டு அது ஒரு டெஸ்ட்டாக வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டில் நம்ம மார்க் எடுப்போம், அப்படி தான். பட் இங்கே வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை என் பிள்ளைங்க படித்ததோ இல்லை என் பிள்ளைங்க இப்போ காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்றது இங்கேயே பிறந்து வளர்ந்த வேற ஒரு குழந்தைக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். வேற ஒரு பேரண்ட்டுக்கு என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்தியாவில் இருந்தோ இல்லை வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தோ அங்கேருந்து இங்கே எம்எஸ் பண்ண வராங்க, இல்லை ஒரு டாக்டரேட் பண்ண வராங்க, ஒரு பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, நான் சொல்கிறது தான் இங்கே வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். பாப்பா வந்து ஹைஸ்கூல் +2 முடிச்சுட்டு சீனியர் இயர் முடிச்சு காலேஜில் அப்ளை பண்ணால், லோக்கல் காலேஜில் தான் அப்ளை பண்ணால் அவளுக்கு இடம் கிடச்சிது. கிடைச்ச வாட்டி அவள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எடுத்தது வந்து பயாலஜி. காலேஜ் போகிறப்ப இங்கே வந்து எல்லாருக்குமே பேசிக்காக ஜெனரல் காலேஜ் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் எந்த குரூப்ஸ் எடுத்தாலும், எந்த ப்ரொஃபஷன் அண்டர் கிரேட் படிக்க போனாலும் அவங்க வந்து அந்த ஜெனரலாக இருக்கிறத எல்லாரும் படித்து தான் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் இந்தியாவில் எப்படி நான் படிக்கும்போது, இப்போ எனக்கு தெரியாது, நான் வளரும்போது எப்படின்னாக்க +2 முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகிறோம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் 3 இயர்ஸ். உங்களுக்கு அந்த 3 இயர்ஸில் ஃபஸ்ட் இயர் நீங்கள் படிக்கும்போது இது என்னடா இப்போ கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் அப்போல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் இயர் போவாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து என்ன படிக்கணும்னே தெரியாது, என்ன மேஜர் எடுக்கலாம், பயாலஜி மேஜர் எடுக்கலாமா, ஃபிசிக்ஸ் மேஜர் எடுக்கலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் எடுக்கலாமா, இல்லை காமர்ஸ் மேஜர் எடுக்கலாமா, அக்கௌண்டிங் மேஜர் எடுக்கலாமா, இல்லை எக்கனாமிக்ஸ் எடுக்கலாமா, பிஸ்னஸ் எடுக்கலாமா, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஷுவராக இல்லாமல் இருக்கும்போது அந்த காலேஜோட பேசிக் அந்த ஜெனரல் கோர்சஸ் இருக்குல்ல அதை தான் எடுப்பாங்க. இங்கே வந்து அந்த ஒரு சிஸ்டமே இருக்குது. நீங்கள் காலேஜ் வந்து படிக்கணுன்னா ஒரு ஜெனரலாக பேசிக் கோர்சஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதை தான் பிள்ளைங்க படிப்பாங்க. அப்புறம் மேபி 6 months இன்டு த காலேஜ் தென் தே வில் டிசைட் வாட் தே வாண்ட் டு டூ. இப்போ வந்து பாப்பா என்ன பண்ணான்னா, ஷி நியூ தட் ஷி வாண்டட் டு டூ சயின்ஸ். ஓகே, பட் ஆனால் சயின்ஸில் அவளுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்ற அந்த இதே அவளுக்கு கிளாரிட்டியே கிடையாது. ஸோ அவள் ஃபஸ்ட்டு போனது வந்து பயாலஜி. தென் ஷி தாட் ஷி வாண்ட்ஸ் டு பிகம் எம்டி. பட் லைஃப் ஹேப்பன்ஸ், ரைட்? நிறைய அந்த டைமில் எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால பாப்பா வந்து இல்லை நான் ஹெல்த் சயின்ஸ் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போதே அவள் வந்து ஹெல்த் சயின்ஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டா. ஏன் அவள் ஹெல்த் சயின்ஸ் ஸ்விட்ச் பண்ணா அப்படின்னாக்க, ஹெல்த் சயின்ஸில் வந்து அவள் வந்து நர்ஸாக போகலாம், ஷி கேன் பிகம் எ ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பிடி, ஓடி, நிறைய அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது ஹெல்த் சயின்ஸில். நம்ம அந்த மாதிரி போகலாம். அதனால் அவள் வந்து இதை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹெல்த் சயின்ஸ் எடுத்தாள். ஸோ இடையில வந்து அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. பட் ஆனால் அவளுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் ரீசர்ச்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு.
ஸோ அதனால் அவள் படிக்கும்போதே அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த எய்டாக வேலை செஞ்சா. அப்புறமா வந்துட்டு காலேஜில் ஆஃபீஸ்லேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சா. அப்புறம் இங்கே வந்து எங்கள் டொமினிக்கன் நன்ஸ் இருக்காங்க, கேத்தலிக் நன்ஸு. அவங்களோட ஓல்டேஜ் ஹோம்லேயும் அவள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் மாதிரி நல்ல வேலையில் இருந்தா. ப்ளஸ் அவள் வந்து சர்டிஃபைடு மெட்டெக்காக இருந்தா. ப்ளஸ் அவள் வந்து இது லைஃப் ஆம்புலன்ஸில் வந்து அவள் வந்து இஎம்டியாகவும் இருந்தாள். ஸோ அவள் வந்து நிறைய அவளுக்கு என்னென்னா ஒரு இதில் போகிறதுக்கு முன்னாலே எனக்கு இதில் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், எனக்கு எல்லாத்துலேயும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கோர்ஸும் படித்து, காலேஜ் படிக்கும்போதே என் பிள்ளை ஒரு கோர்ஸும் படித்து இந்த மாதிரி வேலை செஞ்சது. வேலை செஞ்சு அவள் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவள் ஃபினான்ஷியலாக நல்லா இண்டிபெண்ட்டாக தான் இருந்தாள். இப்போ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தா அப்படின்னது நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் பாட்டுக்கு எல்லாம் பண்ணுறா அப்படின்னு கிடையாது. ரொம்ப இதாக தான் இருப்பாள். ஆனால் வந்துட்டு என்கிட்ட அவளோட சொந்த செலவுக்கு அவள் என்கிட்ட காசே கேட்டதில்லை. அதாவது அவளோட ஒரு ஹேர் டையோ இல்லை அவளுக்கு ஒரு ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து நானாக எடுத்து கொடுப்பேன். பட் வந்து அவள் ரொம்ப அந்த மாதிரிலாம் இண்டிபெண்ட்டாக இருப்பாள். தம்பியை நல்லா பார்த்துப்பா. பசங்களை 2 பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எனிவே அந்த பயாலஜிலேருந்து ஹெல்த் சயின்ஸ் வந்தாள். ஸோ ஷி வாண்டட் டு கண்டினியூ இன் ஹெல்த் சயின்ஸ். அதை கண்டினியூ பண்ணி 4 வருஷம் கோர்ஸை இவன் 3 வருஷத்தில் முடிச்சிட்டா. இப்போ நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பயாலஜி அந்த மாதிரி எதுனாலும் நம்ம 3 இயர்ஸ் படிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்லாம் முடிக்க முடியாது. இங்கே வந்து அண்டர் கிரேட் எல்லாமே 4 இயர்ஸு. ஸோ அந்த 4 இயர்ஸ் கோர்ஸை பாப்பா வந்து 3 இயர்ஸில் முடிச்சுட்டு இந்த வருஷம் பூரா அவள் வேலை தான் செஞ்சிட்ருக்குறான். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. ஓகே, எனக்கு பசிக்குது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி செஞ்சுக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட பேசுகிறேன், வாங்க. ஸோ பாப்பா வந்து நிறைய இந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த மாதிரி அவளோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தான் அவள் கோர்ஸ் இது பண்ணாள். அதனால தான் ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறான்னா எனக்கே சொல்ல தெரியாது. அதுதான் உண்மை. நிஜமாகவே எனக்கு தெரியாது அவள் அந்த டைமில் அவள் என்ன நினைக்கிறா எப்படி. ஏன்னா இப்போ வந்து இந்தியாவில் இருக்க பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து உங்கள் பையன் என்ன பண்ணுறான், உங்கள் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, என் பொண்ணு டாக்டருக்கு படிக்குது, என் பொண்ணு டீச்சருக்கு படிக்குது, என் பொண்ணு வந்து ஏன்னா டென்டிஸ்ட்டுக்கு படிக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸால் அந்த மாதிரி முடியாது. அன்லஸ் அந்த சில்ட்ரன் வந்து அவங்க பேரண்ட்ஸை ப்ளீஸ் பண்ணவோ இல்லை அதே தான் படிப்பேன், எனக்கு நான் டாக்டராக தான் இருப்பேன் அப்படின்னு வளர்ந்துருந்தால் ஒழிய கண்டிப்பாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸால் அவங்களால சொல்ல முடியாது. பிள்ளை இதை தான் படிப்பான், இதை தான் நான் படிக்க வைப்பேன் அப்படின்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸு சொல்லவே முடியாது. ஒருவேளை டீனேஜ் இயர்ஸில் இங்கே வந்திருந்தால் அதை செய்யலாம். பட் ஆனால் வந்துட்டு இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதையும் மீறி என் புள்ள நான் சொன்னதை தான் படிக்கும், இதை தான் நான் படிக்க வைப்பேன், இதுதான் என் புள்ள செய்யும், என் புள்ள டாக்டர் ஆகிடும், என் புள்ள இதாகிடும் அதாகிடும்னு இங்கே இருக்க பேரண்ட்ஸ் அப்படி சொன்னாங்க அப்படின்னா தெர் இஸ் லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் கோயிங் ஆன், தெர் இஸ் லாட் ஆஃப் டாக், there is a lot of arguments between the kids and the parents, there is a lot of tears, there is a lot of fights. All this is going on in that household, that I can guarantee, because children here are, they love to be independent and do what they want to do. And there is nothing wrong with the independency as long as they are taught well. பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம டீச் பண்ணணும். அதை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா you can 100% trust your child that he or she will be okay. And another thing, if you are not involved with your child and her activities or in her career, giving them suggestion or talking to them how they can navigate, they will never ever include you in their decision making. And that's whatever it is. It doesn't have to be just one thing. இதனால தான் நான் முன்னால் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், பொண்ணுங்களாக இருந்தால் கூட அப்பாங்கெல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. இட் டசன்ட் ஹாவ் டு பி தேர் பர்சனல் திங். யூ ஹாவ் டு டாக் டு தெம் அபவுட் கரியர், யூ ஹாவ் டு டாக் டு தெம் அபவுட் எவ்ரிதிங். இஃப் யூ டோன்ட், தென் திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன் அண்ட் தென் யூ ஜஸ்ட் ஹாவ் டு கோ த்ரூ இட் ஆல். அப்புறம் இந்த ஊர் பிள்ளைங்களோட மைண்ட் செட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் தென் இந்தியா. அங்கே வந்து பிள்ளைங்களோட மைண்ட் செட் வேறு, இங்கே பிள்ளைங்களோட மைண்ட் செட் வேறு. ஸோ இந்த கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து சின்னமன் காஃபி போட்டுட்ருக்கேன். அதுதான் அதை காமிச்சேன் உங்ககிட்ட. இது வந்து ரெகுலராக நம்ம வந்து காஃபி போடுற மாதிரி தான். ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் தான் போட்டேன் ஃபஸ்ட்டு. போட்டுட்டு கொஞ்சம் சின்னமன் இதை கொஞ்சம் அதில் ஒரு பிஞ்சு சின்னமன் போட்டுட்டு, சின்னமன் இது நம்ம
பட்டை தூள் போட்டுட்டு தென் ஐ ஆட் ஹனி. இது நல்லா தேன் ஊற்றி ரெகுலராக காஃபி போடுற மாதிரி தான். ஸோ ஐ ஜஸ்ட் ஆட் திஸ் ஹனி. இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் ஐ ஆட் ஹனி ஃபார் மை காஃபி. இட் இஸ் ரியலி குட். நல்லா இருக்குங்க. இந்த கடையில் போயிட்டு இந்த ஸ்டார்பக்ஸ்லலாம் பம்கின் ஸ்பைஸ் லாட்டே வாங்கி குடிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இது சூப்பராக இருக்கும். வீட்லேயே நல்லா சூப்பராக பண்ணி குடிக்கலாம். என் பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுறது. ஸோ என்னோடய ப்ரெக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஸ்பைஸ்ட் சினமன் ஸ்பைஸ் காஃபியும் என்னது இது ஒரு ஆம்லெட் எக்கு போட்டுட்டு பாப்பா பண்ண ப்ரெட்டில் இது பண்ணி அது மேலே வச்சு அப்படியே சாப்பிட்டேன். அதான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் எப்படின்னாக்கா, ஒரு டீனேஜ் இயர்ஸ், அதாவது ஒரு +1 +2 முடிச்சிட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸை எதிர்பார்த்து படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, லோன் எடுத்துகிட்டு நம்ம இதை பார்த்துக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் நம்மளாக வாலண்டியர் பண்ணால் தான். பட் ஐம் நாட் ஷுவர் இங்கே எமிக்ரேட் ஆகி வந்த இந்தியன் ஹோம்ஸில் பிள்ளைங்க எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்ற அந்த இது எனக்கு தெரியாது. பட் நார்மலாக இந்த சொசைட்டியில் இது தான் நான் பார்த்துருக்கேன். It's just a small cup I'm going to give. நான் வீடியோ எடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வீட்டில் தான் இருக்கா. அதனால் அவளுக்கும் சரி காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என் பிள்ளைங்க வந்து என்கிட்ட வந்து ஏன் இதை செய்யலை, ஏன் அதை பண்ணல அப்படின்னு அந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அது எப்படியே இருந்தாலும் நானும் என் ஹஸ்பண்டும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பிள்ளைங்களுக்கு அண்டர் கிராட் வந்து பிள்ளைங்க லோன் போடாமல் அதுங்களை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்துடணுன்னு. அதனால் நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி வி ஹேவ் டன் ஃபார் அவர் கிட்ஸ். அதுங்க நல்ல ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்துச்சுங்க. மேலே காசுக்கு வந்து நாங்கள் கட்டி அதுங்களை வந்து அண்டர் கிராட் வந்து லோன் இல்லாமல் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். But we made them look for scholarship. We didn't just give them money like that. Okay, I will pay your thing. அந்த மாதிரிலாம் நாங்கள் காசு கொடுக்கல. நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் உங்களால் எவ்வளோ அப்ளை பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணி எடுங்கன்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்பு வந்தது போக அந்த பேலன்ஸை மட்டும்தான் நான் கட்டினேன். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பாப்பாவுக்கு வந்து $32,000 ஃபீஸு, டோட்டல் ஃபீஸு. அவள் ஸ்காலர்ஷிப் அக்வயர் பண்ணி அது வந்து $8,000 தான் பேலன்ஸ் இருந்தது. அந்த பேலன்ஸை நான் கட்டினேன் பாப்பாவுக்கு. அதே மாதிரி தம்பியும் அப்படி தான். அப்புறம் செகண்ட் இயருக்கு வந்து அந்த 8,000ல் இன்னொரு 500 குறைஞ்சி 7,500 இருந்தது. செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் நான் அவ்வளோதான் கட்டினேன் பாப்பாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஐ மேட் தம் ஒர்க் ஃபார் த மணி. லைக் பாப்பா வீட்டில் இருக்கிறா, பட் ஷி வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங். And we made sure they participate in church offering. அவங்க எப்படி சம்பளம் வாங்கினாலும் கோயிலுக்கு வந்து அதில் ஒரு பகுதி அதுங்க கொடுக்கணும். அந்த இதில் வந்து நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். ஏன்னா பிள்ளைங்க வந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பங்கில் எங்கள் கோயிலுக்கு என் பிள்ளைங்களோட வருமானத்துலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக போயிடும். ஸோ அதை வந்து நாங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். எங்களோட இதுவும் நாங்கள் அப்படி தான். எங்கள் மந்த்லி நாங்கள் கோயிலுக்கு கொடுக்குறது என்றைக்குமே நாங்கள் வந்து நிறுத்தினதே கிடையாது. ஸோ தட் ரிலீஜன் இஸ் வெரி பிக் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். இந்த ப்ரெட் அப்படி பாப்பா பண்ண ப்ரெட்டு, அது மேலே ஒரே ஒரு எக்கு, அதுதான். அப்புறம் இது வந்து காஃபியில் தொட்டு சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். Yeah, Toby, come here, Toby. இப்போ பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். Let's get Toby on the camera. Toby, come here. Oy. Let's get Toby. Toby, look at Toby. Do you see the camera? Say hi. Hi. He's like a little baby. Baby Toby. You're old man. He's 16 years old. 16, yes. 15, 16, I don't know. 15, I thought. Oh, I don't know. Careful of his back. He's got painful back. He is an old man, our friend's dog. Toby Toby. Toby. Look at you, Toby. Look at you there. Look at you. Yeah, come here. All right. Okay. Poor guy. From back. You had to push that. Oh, I see.
No, your ஸோ hand is not. டோபியை வச்சு கொஞ்சம் கடல் பண்ணிவிட்டு அவனை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். Okay, I got a few. All right, Tobes. All right, Tobes. He's so tiny. He's 12 pounds. Yeah, 12 pounds. Compared to Bella. All right, we'll put you down. Toby? He goes like tick, 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 tick. இதை சொல்ல மறந்துட்டேன் நான். இது வந்து ஒருத்தவங்க கேட்டதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை நான் போட்டேன். இதை நீங்கள் பார்த்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து படிச்சிருக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் லிவிங் ஹியர் என் பிள்ளைங்க காலேஜ் போன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இப்போ எதுவுமே நான் சொன்னேன். So this is my personal experience, and whatever the thing I shared was my own opinion. And remember, I am the expert in my opinion. உங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். பட் that doesn't mean that I had the same experience. என் பிள்ளைங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ஒரு இதாக காலேஜ் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து கமெண்ட்டை வந்து அப்படி இப்படி ஆவோ ஈன்லாம் போடாதீங்க. அது வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் போட்டாலும் அப்படியே நீங்கள் போடுறீங்க, நான் பேசுனது தப்பு அப்படின்னா அதுக்குரிய அந்த கரெக்டான அந்த கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் கரெக்டு, இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் நாங்கள் பண்ணோம், இதுதான் யூஎஸ்ஏக்கு எல்லா காலேஜுக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபோடு போடுங்க. சும்மா வந்து நீங்கள் வந்து இல்லை அப்படின்லாம் போடாதீங்க. பட் ப்ரூஃப் தட் வாஸ் த ட்ரூத். இப்போ எனக்கு வந்து என் பிள்ளைங்க 2 பேர் காலேஜ் போயிருக்காங்க, அதனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் புட் இட் அவுட் தேர். ஓகேவா? அவ்வளோதான், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாரையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் கீப் ஷைனிங் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். தேங்க்யூ. பாய்.